இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை வரவேற்கிறேன். மறுபடியுமாய் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானம் செய்யலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது பவுல் 3 தரம் ஜெபம் செய்தார் என்று சொல்லி, அநேக நேரத்திலே தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்துக்கு இல்லை என்று சில நேரத்தில் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அது இந்த இடத்துல அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் 3 தரம் அவர் ஜெபித்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான விசுவாசத்திலே வாழ்ந்த பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், இல்லை, உனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது என்று சொல்லி, பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே விட்டுவிடலை. ஏன்னா நாம் நிறைய நேரத்தில் நமக்கு நன்றாய் இருக்கிறது, இது நலனாய் இருக்கும் நமக்கு இது கேட்டால் என்று சொல்லி நாம் எப்போவுமே நம்ம விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய விருப்பம் சிறிதாய் இருக்கிறது, அதனாலே தேவனுடைய விருப்பம் அதை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது அந்த இடத்துல. அதனாலே தான் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. அதுதான் இங்கே கூட பாலுக்கு நடந்தது. அவர் அந்த அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு அது சிறிதான காரியம், ஆனால் என் கிருபை உன் கூட எல்லா நேரத்தில் இருக்கும் என்பது அந்த விருப்பத்தை காட்டிலும் தேவனுடைய விருப்பம் பவுலுக்கு பெரிதாயிருந்தது. அதோடு கூட அவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் பார்க்கும் பொழுது நாம் உண்மையாகவே தேவனுக்கு வாழ்ந்திருக்கவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, உன்னுடைய விருப்பம் சில நேரத்தில் சிறிதாக இருக்கிறது, அதனாலே தான் என் விருப்பம் அதை காட்டிலும் பெரிதாக இருக்கிறதுனாலே நான் உனக்கு நீ கேட்ட காரியத்துக்கு நான் இல்லை என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் நல்ல தேவனாய் இருக்கிறதுனாலே தான் அவர் இதை சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே 3 தரம் அங்கே ஜெபிக்கிறார். இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஒரு நேரத்திலே பிதாவாகிய தேவன் அந்த பாடுகள் வேண்டாம் என்று இயேசு சொல்லும் பொழுது, சரி பரவாயில்லை, என் மகன் இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்து அவன் விருப்பம் படவில்லை என்று சொல்லி தேவன் அந்த ஜெபத்துக்கு சரி என்று சொல்லி இருந்தால் இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பு கிடைக்காமல் போயிருக்கும். ஆனாலும் கூட தேவன் அங்கே மாம்சீகமாய் ஒரு மனுஷனாய் அந்த பயங்கரமான ஒரு வேதனை அனுபவிக்கிறது அவர் தெரிந்திருந்ததுனாலே அவர் அங்கே சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி. அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துடைய பூமியிலே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினாலே இன்று நமக்கு பாவத்தினுடைய மீட்பு கிடைத்தது. பாவத்திலிருந்து மீட்பு கிடைத்தது மாத்திரமல்ல, மன்னிப்பும் பிறந்தது. அந்த மன்னிப்பு பிறந்தது மாத்திரமல்ல, நாம் மரித்த பிற்பாடு இயேசு எப்படி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து இன்று பரலோகத்தில் நித்தியத்தில் வாழ்கிறாரோ அப்படியே தான் நாமும் கூட இந்த உலகத்தில் மரித்த பிற்பாடு அவருடைய வருகையிலே நாம் மறுபடியும் எழுந்து கொள்ள போகிறோம். அவரோடு கூட நித்தியத்தில் வாழப் போகிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கிறது தவறு இல்லை. ஆனால் சில நேரத்தில்
தேவன் இல்லை என்று சொன்னால் சோர்ந்து போகாதீங்க. நான் இவ்வளவாய் பக்தியாய் இருந்தேன், அவருக்காய் வைராக்கியமாய் இருந்தேன், ஆனால் இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல என்று எப்பவுமே சந்தேகப்படாதீங்க. ஒருவேளை அந்த இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு அதை காட்டிலும் பெஸ்ட் கொடுக்கிறேன்றதான காரியம் அங்கே இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் ஆண்டவர் நமக்கு ஏற்றதான நன்மைகளை, பெஸ்டான நன்மைகளை அவர் நமக்கு எப்பவுமே கொடுப்பார். அதனால தைரியமாக ஆண்டவருக்கு வாழுகிற தேவ பிள்ளைகள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சில நேரத்திலே சில காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், அதுக்கு பதிலே கிடைப்பது கிடையாது. அதுக்கு அர்த்தமின்றி ஒரு பவுலுடைய வாழ்க்கையிலும் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை என்று அல்ல, அதை காட்டிலும் மேன்மையானது, சிறந்ததை எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல் நாங்கள் சில நேரத்தில் ஜெபத்து கர்த்தர் கொடுக்கல, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறது அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கேட்டது நீர் வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டதை காட்டிலும் மேன்மையானதும் சிறந்ததும் எங்களுக்கு கொடுக்க போகிறதான விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனாலே இதோ என்னோடு கூட ஜெபிக்கிற அவர்களும் இதை புரிந்து கொண்டு இதிலே பலனடைந்து வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்க, அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்.